அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. திக்குவாய்னா அடிக்கடி பேசும்போது திக்கும் வாய் அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவாங்க பேசுறதுக்கு. அதுமாரி இருக்கிறவங்களாம் நம்ம வசம்பை வந்து அனலில் காட்டி சாம்பலாக்கி அந்த சாம்பலுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா திக்குவாய் சீக்கிரம் குணமாகும். அதே போல் அக்காரகன்னு ஒரு செடி இருக்குது, அதனுடைய வேரை எடுத்து சுத்தம் செய்து டெய்லி பச்சையாக மென்று தின்னு வந்தீங்கன்னா திக்குவாய் குணமாகும். அதே போல் பாதம் பருப்புடன் கருமிளகு சேர்த்து பவுடர் ஆக்கி தேன் கலந்து தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா திக்குவாய் குணமாகும். அதே போல் கல் கரைகிறதுக்கு முன்னாடி டிப்ஸ் நிறைய சொல்லியிருக்கோம் மருத்துவ பயன்களை, இப்பயும் சொல்கிறேன். கல் கரைகிறதுக்கு என்ன பண்ணணும், நைட்டில் ஒரு இளநியை மேலே தனியாக கொஞ்சம் சீவிட்டு ஓட்டை போட்டு அதில் நம்ம பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூனு, ஜீரகம் ஒரு ஸ்பூனு, நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் போட்டு மூடி வச்சுருங்க. நைட் ஃபுல்லாக ஓவர் நைட் ஃபுல்லாக இருந்துட்டு காலையில் வெறி வயிற்றில் செஞ்சு பல் வலிக்கிட்டு வெறி வயிற்றில் குடிங்க. தினமும் அதுமாரி குடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு 7 நாட்களுக்கு எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிடும். அதே போல் விதை உள்ள திராட்சை ஒரு 1/4 கிலோ வாங்கி சுத்தம் செய்து மிக்சியில் அடித்து வெறி வயிற்றில் வாரத்தில் 3 நாள் குடிச்சுடுவாங்க, எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிடும். அதே போல் கல் கரையிறதுக்கு நம்ம தென்னம்பாலை பிஞ்சு வைக்கிறதுக்கு முன்னாடி பாலை வெடிக்காமல் இருக்கும், அதை உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா கோதுமை அரிசி மாதிரி இருக்கும். அதை உருவி மிக்சியில் போட்டு அடித்து காலையில் வெறி வயிற்றில் வாரத்தில் 3 நாள் 4 நாள் குடிச்சுட்டு வந்தீங்கன்னா கல் கரைஞ்சிடும், எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிடும். அதே போல் நம்ம ரணகலின்னு ஒரு இலை இருக்குது, அது ஒரு நாளைக்கு ஃபஸ்ட் நாள் ஆரம்பிக்கணும். ஒரு 5 இலை எடுத்து மென்று சாரை மட்டும் போயிட்டு துப்பிடுங்க. அதுமாதிரி அடுத்த நாள் 6வது இலை, அதுமாதிரி ஒரு 7 நாட்கள், லாஸ்ட்டில் ஒரு 10 இலை 12 இலை மென்று துப்பிடுங்க, சாரை பண்ணிவிடுங்க, எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிடும். அதே போல் வாழைத்தண்டு அடிக்கடி சாப்பிட்டாலும் கல் கரையும், சுரக்காய் சாப்பிட்டாலும் கல் கரையும். அதே போல் நம்ம மல்லிப்பூ கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிங்கனாலும் கல் கரையும், பித்தப்பையில் இருக்கிற கல். அதே போல் நம்ம சிறுபீலைன்னு ஒன்று இருக்குது, மாட்டுக்கு பொங்கலுக்கு அது பூலாப்பூன்னு சொல்லுவோம் பட்ட பேர், ஆனால் சிறுபீலை அது பேர். அதையும் கொதிக்க வச்சு நெறிஞ்சி முள் ஆணை நெறிஞ்சி இதெல்லாம் 3 போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறி வயிற்றில் குடிச்சிங்கன்னா சிறுபீலை பயங்கர பவர் அதிகம், கல் கரையிறது முக்கிய பங்கு வகிக்கிறது. நெறிஞ்சி முள் அதனுடைய வேறு காய் இதெல்லாம் நசுக்கி போட்டு ஆணை நெறிஞ்சின்னு ஒன்று இருக்குது, அதையும் போட்டு காயை நசுக்கி போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிடும். அதே போல் கேன்சர் நிறைய பேர் இருக்குது, 105% கேன்சர் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களாம் திராட்சையினுடைய விதைகள் இப்போ லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சி ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி திராட்சையினுடைய விதைகள் சாப்பிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட கேன்சர் செல்களையும் அழிச்சிடுது. அதே போல் விளாம்பழத்துடன் வெல்லம் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கேன்சரும் குணமாயிடும். அதே போல் நித்திய கல்யாணி பூ 48 நாட்கள் ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 10 பூவை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிடும். அதே போல் துளசி அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கேன்சரும் குணமாயிடும். அதே போல் கேரட் உணவு அடிக்கடி சேர்த்துவாங்க, கேன்சர் குணமாகும். நன்றி, வணக்கம்.